கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிங்களே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறவாவிட்டால், ஜலம் என்பது ஒவ்வொரு மனிதனும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிற பொழுது பழைய மனுஷன் அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார். பாவியான மனுஷனை மன்னிக்கிறார். மன்னிக்கப்பட்ட பழைய பாவம் மனுஷன் பூமியிலே தண்ணிக்குள் அடக்கம் செய்யப்படுகிறான் என்றால், அது செத்து போனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து இப்பொழுது அவனுடைய பழைய பாவ மனுஷன் இறந்து போயிட்டான். இனி இறந்தவன் இவன் வாழ்க்கையிலே மறுபடியும் வேலை செய்ய மாட்டா, கிரியை செய்ய மாட்டா என்பதற்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய நேமம். அதான் தண்ணீருக்குள் மூழ்கிறது. பழைய பாவரிக்கை செய்த மனுஷனுடைய பாவத்தை மன்னித்த உடனே தண்ணீருக்குள் மூழ்கு. இப்படி பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷனை அடுத்தாற் போல அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி அபிஷேகம் தான் சொல்றாரு. யோவான் 3:6 ஒருவன் ஜலத்தின் ஆவியானால் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஏன் பரிசுத்த ஆவியை நியமித்தார்? பாவம் இல்ல, பாவம் இல்லாம மனுஷனாயிட்டான். மறுபடியும் ஏன் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்றால், அருமைய இரட்சகர் பரிசுத்த ஆவியானவரால் மரியாளை ஆட்கொண்டது நிமித்தமாய் மரியாளில் கருவில் உருவான அந்த பாலகன் சரீரம் பரிசுத்தமாயிற்று. அதனால் தேவகுமாரன் எண்ணப்பட்டது. ரத்தம் பரிசுத்தமாயிற்று. எலும்புகள், சிந்தனை, நினைவுகள், உணர்வுகள் எல்லாமே பரிசுத்தமாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளுகிற பொழுது முதல் சம்பவம் என்ன? பாவமில்லாத இவர்களை தேவனுடைய சொந்தக்காரர்களாக, சுதந்திரவாளிகளாக தகுதிப்படுத்துகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23-23 வாசிங்களேன். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 8:19 வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரரானவர்களாய் இருக்கிறார்கள். ஆவியின் முதற்பலனை பெற்றவர்களாக இவர்கள் தகுதி அடைகிறார்கள். ரோமர் 8:6 வசனம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுடையவர்களாய் மாறுகிறார்கள். எபேசியர் 1:14 படி இவர்கள் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறார்கள். அவருக்கு சொந்தமானவர்களான நிலையிலே இந்த பரிசுத்த அபிஷேகத்தை அடைந்தவர்கள் அவருக்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறார்கள். அவருடைய அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படும் புத்திர சுவிகாரத்திற்குரியவர்கள் சுதந்திரவாளிகள், அவருடைய பிள்ளைகளாகிறார்கள். அவருடைய
சொந்தக்காரர்களாக ஆகிறார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வாசிங்களேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கு என்ற தகுதியை இவர்கள் அடைகிறார்கள். எபேசியர் 1:14 படி அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிழின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் அச்சும் ஆரம்பமாய் இருக்கிறார். ஒரு வண்டிக்கு அது மூவ் ஆகணும்னா அங்கே ஆரம்ப சக்கரம் அதுக்கு இருக்கணும். சக்கரங்கள் இணைக்கப்பட்ட அது மேல அச்சு இருக்கணுங்க. இந்த அச்சு ஆரம்பம் இல்லாவிட்டா வண்டியை நகராது. பாவத்தில் வாழ்கிற மனிதன் மறுபடியும் மரணமில்லாத நித்திய வாழ்க்கையை அவன் அறிந்து கொள்ள அவனை தகுதிப்படுத்த வேண்டும் என்றால், அவன் தகுதியடை வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆட்கொள்ள வேண்டும், அவனை புதிதாக்க வேண்டும். பழைய மனுஷன் இப்ப செத்துட்டா, இப்போ புது மனுஷனாகணும்னு சொன்னா 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம். ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். படைவெல்லாம் அழிந்தது மட்டுமல்ல ஒளிந்து போச்சு. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசித்திருக்கிறோம். பாவத்திற்கு மரித்ததான நாம் இனி பாவத்திற்கு பிழைப்பது எப்படி? வாசிய பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? எப்படி பிழைப்போம்? பிழைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து விட்டார். அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்ட நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிங்களேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகித்து அவருக்கு சொந்தக்காரர்களான தகுதியை நீங்க அடைஞ்சிட்டீங்கனாலே நீங்கள் தேவன் தங்கியிருக்கும் ஆலயமாக ஆட்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால் பரிசுத்த ஆவி உங்களில் வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்பா கேட்கிறாங்க, நான் மனுஷனுடைய கைகளால் கட்டப்பட்ட கட்டடங்கள் வாசமாயிருப்பேனோ? இல்ல. இப்ப ஏன் அப்படி சொல்றாரு? ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிப்போம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்களேன், அவர் முழுவது தேவனுடைய வாசஸ்தலமாயிடுறாங்க. நீங்க மோசேடு சொல்றாரு யாத்திரா 25:8 வசனத்துல, நான் அவர் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்தமான உண்டு பண்ணுவாயின்னு சொல்றாரு. அதுக்கு மாதிரி யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிபடி இங்கே நீ ஆசிரியர் கூட தோண்டு பண்ணணும். அப்ப மலையிலே, மலை என்றால் சீயோன் மலை. நீ வெளிப்படுது 14ஆம் அதிகாரம் 1வது தயவு வாசிங்களேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். சீயோன் மலையில யார் யார் இருக்கிறது? 144,000 பேர் என்ற முத்திரை போடப்பட்டு மீட்கப்பட்ட யூதர்கள். பின்பு பெருவளை இறைச்சலை போன்றவர்கள், எண்ணிக்கை அடங்காத புற ஜாதி மீட்கப்பட்ட மனமாட்டியான பரிசுத்தவான்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே ஆட்டுக்குட்டியால் நாமந்தரிக்கப்பட்டவர்களாய் சீயோன் மலையிலே இவர்கள், பூமியில் யாருக்கு இந்த பாட்டு தெரியாதுங்க.
நீங்க நாம பாடுறோம் பாருங்களேன், ஆவிக்குள்ளால் நிறைய பாடல். இந்த பாடலாம் தேவ தூதர்கள் வந்து பாடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள பாட்டு பாட எனக்கு தெரியாம போச்சு. கொஞ்ச நேரம் ஞாபகத்தில் இருந்ததுங்க, அப்புறம் மறந்து போச்சு. மலையாளத்தில் பாட்டு பாடுறாங்க, எபிரேய பாஷையில பாட்டு பாடுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் மாளிகையான தகுதியை, தேவனுடைய வாசஸ்தலமான தகுதியை இவர்களை அடைய செய்கிறதே பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப நாள் வாசிக்கிற பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 2 Corinthians 3:18 வாசித்து இருக்கிறோம். இப்படியே இவரை வளர்த்துங்க. தேவனை, இந்த பரிசுத்தவான்களை தேவனை முகமுகமாய் பார்க்க எப்படின்னா 2 Corinthians 3:18 ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவான் நிற்கும் பொழுது அவருடைய முழு உருவமும் அந்த கண்ணாடி பிம்பமாய் இவர் காண முடியும். அந்த நிலைக்கு பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு முன்பாக இவரை கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படின்னா பிதாவை எப்போதும் தரிசிக்க முடியும். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடி காண்கிறது போன்ற தேவனுடைய பிதாவுடைய மகிமையை இவர்கள் முகமுகமாய் பார்க்கிறார்கள். ஃபேஸ் டு ஃபேஸா. மோசே அன்றைக்கு பார்க்க விரும்பினார், ஆண்டவர் அலோ பண்ணல. நான் கடந்து போவேன், இந்த கண்மலை பிளவுடைய கண்மலை மறைந்து கொள்ள நான் கடந்து போகும்போது என் முதுகை பாரு. அப்படி பார்த்ததே மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்து அபிஷேகத்த நிலையாவது நம்மை பிதாவுடைய மகிமை, தேவனுடைய மகிமையை கண்ணாடி காண்து போட கண்டு கமா. அப்போ மகிமையின் மேல் மகிமையடைந்து ஆவியாயிருக்கிற கர்த்தரால் இப்ப பிதாவுடைய மகிமையை இந்த பக்தன் பரிசுத்தவான் அல்லது இயேசுவின் சுதந்திரவாளி அல்லது இயேசுவின் பரிசுத்தவான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தில் நிரம்பி பாவமில்லாத பூர்ண ரூபவதியான பழுதொன்றும் இல்லாத அவருடைய பிரியமான அவருடைய ரூபமான அவருடைய சாயல் அணிந்து கொண்ட ஆவிக்குறி உள்ளான மனுஷனுடைய கண்களை அடைந்து கொண்ட இவர்கள் தேவனுடைய மகிமை எப்படி பார்ப்பாங்க? ஃபேஸ் டு ஃபேஸா பார்ப்பாங்க. இது கற்பனை இல்ல, கர்த்தரிப்பில் ஆவிக்கிற மண்டலமே தேவநேமம். இயேசு மகாராஜா பூமியிலே எல்லா ஜனங்களும் மீண்ட சந்தோஷம் உண்டாக்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீது ஊராகிய பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். எதற்காக? உலக சந்தோஷத்தை கொடுக்க. அவர் அருள்கிற சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியானவர் இன்னைக்கு பல சபைகளுங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அற்பமாய் எண்ணுறாங்க. சில சபைகளை நீங்க ஞானம் பெற்ற போதுங்க சீவன் நிச்சயம் நீ ஞானத்தோடு மட்டும் நின்றால் ஒருபோதும் கர்த்தருடைய சப்தத்தையோ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. உங்களை தகுதிப்படுத்துகிறதே பரிசுத்த ஆவியானவர். தேவனுடையவராக உங்களை தகுதிப்படுத்துகிறதே நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். தேவனுடைய சாயலை மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அடைகிற அந்த சாயலை உங்களை அடைய செய்கிறதே பரிசுத்த ஆவியானவர்.